வெல்கம் டு மினி டாக்கீஸ். தாய் கிழவி இது வந்து சிவகுமார் முருகேசன் இயக்கத்திலையும் ராதிகா சரத்குமார் நடிப்பிலே வெளிவந்த திரைப்படம். டைரக்டருக்கு வந்து இது முதல் திரைப்படமாகவே தெரியல. அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து மிகச்சிறந்த முறை இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கண்டிப்பாக விருது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ராதிகா சரத்குமாருக்கும் விருது கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த பவுனுத்தாய் கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது மதுரை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. இந்த அம்மாவுக்கு வந்துக்கிட்டு 3 பசங்க, ஒரு கல்யாணம் முடித்து புருஷன் கூட வாழ முடியாமல் வீட்டிலே இருக்காங்க. ஒரு பொண்ணு, இந்த அம்மாவோடைய பொண்ணு. அவனுக்கு அந்த ஒரு பேரை வந்து ஒரு 12 வயசில் பேரை, அதான் மகப்புள்ள பேரை. இப்போ என்ன, அந்த மகனை வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஏன் பிரிஞ்சிருக்காங்கன்னா, அம்மா வந்து சொத்து பிரிஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கோபத்தில் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த அம்மாவுடைய தொழில் என்னன்னா, அந்த ஊர் ஜனங்களுக்கு வட்டிக்கு பணம் விட்டுட்டு கராராக வசூல் பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு அந்த ஊர் மக்கள்லாம் வந்து இந்த அம்மா மேலே வந்துட்டு அந்த அம்மாவை கண்டா பயம் அதே மாதிரி கோபம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இந்த அம்மா வெளியே வராங்கன்னு சொன்னாவே எல்லாம் வீட்டுக்குள்ளே நோச்சிட்டு பிடிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அம்மா ஒரு டெரராக இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு அந்த பவுனுத்தாய் கேரக்டர். அப்படியாப்பட்ட கேரக்டர் வந்துட்டு படுத்த படுக்கையாக கிடக்குது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இது விஷயம் தெரிஞ்சு பெற்ற பிள்ளைங்களும் அங்கே ஊர்லேருந்து மருமகளாக வந்துடுறாங்க. எப்படா சாவான்னு எதிர்பார்த்துக்கிற சூழலில் வந்துட்டு வெளியூரில் வந்து ஒரு நகையாசாரி வருவார். வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு அந்த கல்யாணம் 48 வயசாயும் கல்யாணமாக இருக்கிற அந்த அந்த கேரக்டர்கிட்ட வந்துட்டு சொல்லுவாப்புல, இந்த அம்மா வந்துக்கிட்டு என் நகை கடையில் தான் வந்துட்டு வர நகை வாங்குவாங்க. மொத்தம் 300 பவுன், அதாவது 150 பவுன் நகை வாங்கியிருக்காங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாருமே வந்து அதிர்ச்சி கடந்த ஆனந்தம். அப்போ வந்து சாகட்டும்னு நினைக்கிற அந்த கிழவி வந்துட்டு உயிரை காப்பாற்ற போராடுறாங்க. பெரிய தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த கிழவி உயிர் படைச்சாடா. அந்த 150 பவுன் நகை எங்கே இருக்குங்கிறத அந்த படத்தோட மிச்சமீதி கதை. இந்த படத்தில் பெரிய ஹைலைட்னா கடைசி 20 நிமிஷம் வந்துட்டு இந்த அம்மா பேசுகிற டயலாக்ஸு, இந்த பல்லாங்குடியை வச்சுக்கிட்டே அவங்க பண்ணுற அந்த இப்படி வாழணும், பெண்கள் இப்படி வாழணும் சொல்கிற அந்த விஷயம்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டான விஷயமா நான் நினைக்கிறேன். பெண்கள் வந்து அவசியம் பார்க்க வேண்டிய தெரியும், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஸ்பெஷலாக வந்து பெண்கள் அவசியம் பார்க்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து புரட்சிகரமான ஒரு செயல்பாட்டையும் வசனங்களை நிறைஞ்ச ஒரு திரைப்படமாக இருக்குது. முக்கியமாக வந்து கடைசி வந்து 20 நிமிஷம் தான் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் தூக்கி நிறுத்துறது. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து நல்லா காமெடியாக போய்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. எல்லாமே வந்து அந்த மூத்த மகனும் வந்துட்டு சிங்கப்பூடி நினச்சிருக்காப்புல. 2வது மகன் வந்து ஆட்டோ டிரைவர் அருள்தாஸ், ஆட்டோ டிரைவராக. அப்புறம் வந்து பாலசரவணன் பூக்கூட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் வந்து இந்த குடும்ப செட்டப்பு. எல்லாருடைய கேரக்டருமே ரொம்ப அருமையாக இருக்குது. இளவரசு வர லிண்டே சீனு, மற்ற வர சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸு எல்லாமே மனசில் நிற்கிற கேரக்டர்ஸாக வந்து உருவாக்கியிருக்கிற டைரக்டருக்கு அவசியம் வந்து தியேட்டரில் போய் நீங்கள் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.